சார் தான் நம்ம வண்டியோட கஸ்டமர். ஆந்திரால இருந்து வந்திருக்காரு. நம்ம பண்ண எல்லா வேலைகளுமே எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு ஃபீட்பேக் நம்ம வந்து சார் கிட்ட கேட்போம். ஹாய் சார், வேலையெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? வேலையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நானும் பல யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்ததுல நம்ம கார்சன்ஸ் வந்து பெஸ்டா ஆடியோல பெஸ்டா பண்றாங்க அப்படின்னு வந்தேன். கம்பெனி வேற எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணல. மெயின் எனக்கு பிடிச்ச விஷயமே அதான். ஆடியோட குவாலிட்டியுமே எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமே ஆடியோ தான். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. ஆடியோ வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. நான் நினைச்சதை விட அவுட்புட்டும் நல்லா வந்துருந்துச்சு. நீங்க யூஸ் பண்ண கேபிள் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ், ஹூப்பர்ஸ் எல்லாமே வந்து சஜஷன் சூப்பரா இருந்துச்சு. அவுட்புட் வந்து நான் நினைச்சு வந்ததை விட ஒரு படி மேலதான் இருந்துச்சு. அந்த இதுல வந்து எந்த விதமான இதோ எதுவுமே கிடையாது. சார், இப்ப நீங்க காருக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு சாங்கும் இப்ப கேட்கிற ஒரு சாங்குக்கும் எப்படி சார் உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? சார் நல்லா த்ரூலாம் எல்லாம் நல்லா இருக்கு. பேஸ் நல்லா வருது. நல்லா குவாலிட்டி வைஸா சூப்பரா இருக்குது. இந்த கோஆக்சல் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வாய்ஸ் கிளாரிட்டி, ஸ்டீரியோ, பேஸ் இதெல்லாம் எங்க வேணுமோ அங்க வருது, எங்க டிவைட் ஆகணுமோ அங்க டிவைட் ஆகுது. ஆம்ப் போட்டதுனால சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவா சூப்பரா இருக்கு. 5.1 எஃபெக்ட் கிளாஸ் எல்லாம் ஏத்தி விட்டு போட்டோம்னா 5.1 எஃபெக்ட்ல பக்கா கிளாரிட்டியா இருக்குது. மோகோ பிராண்ட்ல இது போட்டு வித் டிஎஸ்பியோட போட்டதுனால சூப்பர்வா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி, சவுண்ட்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்ல. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. கஸ்டமர் சைட்ல கொடுக்குற அந்த ஒரு ரிவ்யூ தான் வந்து நம்மளோட திருப்தியை கொடுக்குது. நமக்கு என்ன திருப்தி இருக்கோ அந்த கஸ்டமர் சைட்ல திருப்தி இருக்கு அப்படின்றதுல நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு நார்மலா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கார்ல கேட்டிருக்க ஒரு பாட்டை இப்போ இந்த ஆடியோ செட்டப்ல நீங்க கேட்கும் போது இதோட பாட்டோட குவாலிட்டி அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? சார் இது டோட்டலா டிஃபரெண்டான அவுட்புட், டிஃபரெண்டான குவாலிட்டி, டிஃபரெண்டான சவுண்ட் சிஸ்டம் சார். பழைய சவுண்ட் சிஸ்டம் சும்மா நார்மலா வரும், அவ்வளவுதான். பேஸ், ஸ்டீரியோ இதெல்லாம் எதுவும் எங்கேயுமே நார்மலா ஒரு பாட்டுன்னா பிளே ஆகும், அவ்வளவுதான். இது அப்படி இல்ல. மிட் ரேஞ்ச் வாய்ஸ் எங்க இருந்து வரணும், இல்ல ஸ்டீரியோ எங்க இருந்து வரணும், ஹூப்பர் எங்க இருந்து பிளே ஆகணும், 5.1 சரௌண்டு, சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் கீழே விழுந்தாலும் தனியா கேட்கற சவுண்டு, இதெல்லாமே இந்த இதுல ஃபீல் பண்ணலாம். ஒரு தியேட்டர்ல என்ன ஃபீல் பண்றோமோ சேம் கண்டிப்பா இந்த குவாலிட்டியில நம்ம இந்த சிஸ்டத்துல ஃபீல் பண்ண முடியும். சாரை வந்து நம்ம காருக்குள்ள உட்கார வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச சாங்கை அவரே பிளே பண்ண சொல்லுவோம். அதோட ஃபீட்பேக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுப்போம் சார்கிட்டே. சாங்ஸ் எல்லாமே பிளே பண்றோம். அந்த ஆடியோவுமே நீங்களும் கேளுங்க, எப்படி இருக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். பிடிச்ச பாட்டை உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன். இதனோட எஃபெக்ட் எப்படி வருதுன்னு மாத்த நீங்க பாருங்க. ஒரு முறை என்ன பார்த்து ஓர கண்ணில் பேசு, ஒரு முறை என்ன பார்த்து ஓர கண்ணில் பேசு.